சினிமாவுல முன்னணி நடிகரா இருக்கிறவர் அஜித்குமார். சினிமா மட்டுமில்லாம கார் ரேசிங்லயும் அஜித் செம்மையா கலக்கிட்டு வராரு. சமீபத்துல ஸ்பெயின்ல நடந்த 24 மணி நேர கார் ரேஸ்ல அஜித்குமார் ரேசிங் டீம் 3வது இடம் பிடிச்சது. இந்த வெற்றிக்கு பிறகு இந்த வருடம் 2026ல அபுதாபில நடக்க போற கார் பந்தய போட்டிகள்ல அஜித்குமார் ரேசிங் டீம் கலந்துக்க போறதுன்னு அறிவிப்பு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி மலேசியால நடந்த கார் ரேஸ்லயும் அஜித்குமார் ரேசிங் டீம் பங்கேற்றிருந்தது. அப்போ அந்த இடத்துக்கு வந்த நடிகை ஸ்ரீலீலா அஜித்தை நேர்ல சந்திச்சு அவரோட சேர்ந்து செல்ஃபியும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த நிலையில இப்போ பராசக்தி படத்தோட ப்ரமோஷன் வேலையில இருக்கிற ஸ்ரீலீலா ஒரு நேர்காணல்ல அஜித்குமாரை பற்றி பேசியிருக்காங்க. அதுல அவர், நான் அஜித்குமாரோட செம்ம வெறித்தனமான ரசிகை, அவர் ரொம்ப அற்புதமான மனிதர், எனக்கு கார் ரேசிங்லயும் ஆர்வம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில AK-64 படத்துல அஜித்குமார் ஜோடியாக ஸ்ரீலீலா நடிக்க போறாங்கன்னு ஒரு தகவலும் சினிமா வட்டாரத்துல சுற்றி வருது. இதனால அஜித்குமார் ரசிகர்கள் இன்னும் அதிக உற்சாகத்துல இருக்காங்க.